ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 41வது வசனம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் தேவனுக்கு நேராக ஏறெடுக்கணும்னு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பாதபடி கைகளை மாத்திரம் தேவனுக்கு நேராக ஏறெடுக்க முடியும். ஆனால் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்கிற தேவனிடத்திற்கு நம்ம திரும்ப வேண்டியவர்கள். ஏன்னா பாவத்திற்குரிய தண்டனை உண்டு என்பதை நாம் அறிந்தவர்களாக, நம்முடைய வழிக்கு நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிற தேவன் என்று உணர்ந்தவர்களாக, நம்முடைய இருதயத்தை தேவன் பக்கம் திருப்பி நம்முடைய கைகளை தேவனுக்கு நேராக ஏறெடுக்க அழைக்கப்பட்டவர்கள். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் உள்ள சிந்தனைகளையும் யோசனைகளையும் அறிந்த தேவன். நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும் என்று யோபின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நம்முடைய கைகளை தேவனுக்கு நேராக நம்ம ஏறெடுக்க வேண்டியவர்கள். நம்முடைய பாவத்தை நம்ம மறைக்காதபடிக்கு பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. ஆயக்காரனும் பரிசேயன் செய்த ஜபத்தில் ஆயக்காரனுடைய ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். ஆயக்காரன் தன்னுடைய கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாதபடிக்கு தன்னுடைய மார்பிலே அடித்துக்கொண்டு, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று அவன் ஜெபித்த அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். ஆனால் பரிசேயன் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பாதபடி தன்னுடைய கைகளை மாத்திரம் தேவனிடத்தில் அவன் உயர்த்தினான். மூத்த குமாரன் தகப்பனோடு கூட இருந்தான். இளைய குமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போன மனிதன். ஆனால் அவன் மனம் திரும்பி வரும்போது தன்னுடைய இருதயத்தை திருப்பினவனாக தேவனிடத்தில் தகப்பனிடத்தில் வந்து தன்னுடைய இருதயத்தையும் கரங்களையும் தேவனிடத்துக்கு நேராக ஏறெடுத்த போது, தகப்பனிடத்திற்கு ஏறெடுத்த போது அவன் மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். ஆனால் வீட்டிலே இருந்த மூத்த மகன் தன்னுடைய கரங்களை மாத்திரம் உயர்த்தினவனாக காணப்பட்டான். தேவன் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளையும் யோசனைகளையும் அறிந்த தேவன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்காத தேவன் அவர். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும்போது பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய கைகளோடும் கூட எங்களுடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற உமக்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களுடைய இருதயத்தை நாங்கள் உமக்கு முன்பாக நாங்கள் ஊற்றுகிறோம். எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் உயர்த்துகிறோம். நீங்கள் எல்லாம் எங்களால் இதுவும் செய்ய முடியாது. கர்த்தரீர் எங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளையும் யோசனைகளையும் அறிந்திருக்கிற தேவன். உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆயக்காரனைப் போல, அந்த இளைய குமாரனைப் போல எங்களுடைய இருதயத்தையும் கரங்களையும் உமக்கு நேராக நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.